கோயம்புத்தூர் மாநகராட்சி வடக்கு மண்டலம் வார்டு எண் 18க்குட்பட்ட ராமசாமி நகர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் மாநகராட்சி பொது நிதியின் கீழ் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டும் பணியினை மேயர் க. ரங்கநாயகி ராமச்சந்திரன் அவர்கள், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் IAS அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் கணபதி ப. ராஜ்குமார் அவர்கள் துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் KMDK கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர், கோவை மாமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டார். கொல்கத்தா ஸ்டேடியம் வந்த மெஸ்ஸியை பார்க்க முடியாததால் ரசிகர்கள் வன்முறையில் ஈடுபட்ட நிலையில் மெஸ்ஸியிடம் மன்னிப்பு கேட்டார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. நிகழ்ச்சி ஏற்பாட்டில் நிர்வாக குறைபாடு இருந்தது அதிர்ச்சி அளிப்பதாகவும், இதுகுறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைப்பதாகவும் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. காப்பீட்டுத் துறையில் 100 விழுக்காடு அந்நிய நேரடி முதலீட்டுக்கு அனுமதி வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். தற்போதுள்ள 74 விழுக்காடு உச்சவரம்பை 100 விழுக்காடாக உயர்த்தும் வகையில் நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே காப்பீட்டு சட்ட திருத்த மசோதாவை அறிமுகம் செய்ய திட்டம் எனவும் தகவல். கொல்கத்தாவில் மெஸ்ஸி நிகழ்வில் பங்கேற்ற ரசிகர்களுக்கு டிக்கெட் கட்டணத்தை திருப்பித் தர ஏற்பாட்டாளர்கள் ஒப்புக்கொண்டுள்ளதாக மேற்கு வங்க DGP ராஜீவ்குமார் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான 50 விழுக்காடு வரியை நீக்க கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் அறிமுகம். வரி விதிப்பு நடவடிக்கை சட்டவிரோதம் என்றும் அமெரிக்க நுகர்வோருக்கே இதனால் பாதிப்பு என்றும் கூறி ஜனநாயக கட்சியின் 3 உறுப்பினர்கள் தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். நாட்டில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கலைத்துவிட்டு விக்சித் பாரத் சிக்ஷா ஆதிக்ஷன் என்ற ஒரே ஆணையத்திற்கு கீழ் கொண்டுவர ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். இதன் மூலம் புதிய ஆணையத்தின் கீழ் UGC, AICTE, NCTE உள்ளிட்ட ஆணையங்களின் செயல்பாடுகள் செல்கிறது. கார்த்திகை மாத சனிக்கிழமையை ஒட்டி வாணியம்பாடி தர்மசாஸ்தா கோயிலில் ஐயப்பனுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம். 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20, 50, 100, 200, 500 ரூபாய் நோட்டுகளை கொண்டு செய்யப்பட்ட அலங்காரத்தை பொதுமக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் தரிசனம் செய்தனர். விமான கட்டணங்களுக்கான உச்ச வரம்பை அரசால் நிர்ணயம் செய்ய முடியாது என மத்திய அமைச்சர் ராம்மோகன் தகவல். தேவை அதிகரிக்கும் நேரங்களில் கூடுதல் விமானங்கள் இயக்கவும் வழித்தடங்களை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக நாடாளுமன்றத்தில் பேச்சு. மேற்கு வங்கம் தலைநகர் கொல்கத்தாவில் கால்பந்து ஜாம்பவான் லியோன் மெஸ்ஸிக்கு 70 அடி உயர பிரம்மாண்ட சிலை. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மெஸ்ஸி வீடியோ கான்பரன்சிங் மூலம் திறந்து வைத்தார். 120 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கையும் நொறுக்கும் பினாகா ராக்கெட்டுகளை படைகளுக்கு வழங்க இந்திய ராணுவம் முடிவு. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் உருவான ராக்கெட்டுகளை 2500 கோடி ரூபாய் கொடுத்து வாங்க நடவடிக்கை. H1B விசாவிற்கான கட்டணத்தை $1 லட்சம் உயர்த்திய அதிபர் டிரம்ப் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு. திறன் மிகுந்தவர்கள் அமெரிக்கா வருவதை கட்டுப்படுத்தினால் மக்களுக்கான சேவை குறையும் என கூறி அமெரிக்காவின் 20 மாகாணங்கள் இணைந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.